பேக் டு சேனல் ஹவுஸ் டு ஹோம். தொடர்ந்து வெஜிடேரியன் ரெசிபிஸா போஸ்ட் பண்ணிட்டு இருந்ததுனால இன்னைக்கு நான் வந்து ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபியோட தான் வந்திருக்கிறேன். சிக்கன் கீ ரோஸ்ட் ரெசிபி. இதுக்கு முன்னாடி நான் என்னோட மலையாளம் சேனல்ல போஸ்ட் பண்ணிருந்தேன். நிறைய பேர் தமிழ்ல வேணும்னு கேட்டிருந்ததுனால இதை மறுபடியும் என்னோட தமிழ் சேனல் நான் போஸ்ட் பண்றேன். ரொம்பவே ஃபிளேவர்டா இருக்கிற ஒரு ரெசிபி இது. ஸோ வாங்க வீடியோக்கு போய் இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம சிக்கன் கீ ரோஸ்ட் ரெசிபிக்கு ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு பேன் வந்து இங்கே சூடாக்கிட்டு இருக்கிறேன். பேன் சூடானதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு 8லேருந்து 10 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துக்க போகிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காஷ்மீர் ரெட் சில்லி யூஸ் பண்ணலாம். ஸோ காஷ்மீர் ரெட் சில்லி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரெசிபி. இதோட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா பெப்பர் சேர்த்துக்கலாம். அதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான், நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மிளகாலாம் நல்லா கிறிஸ்பி ஆகணும். நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே அதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வரும். ஸோ அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கங்க. ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பி ஆயிடுச்சு. மிளகாலாம் நல்ல ஒரு அரோமா வந்தது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்க போகிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் அந்த பூண்டில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகும். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் நம்ம எல்லா மசாலாவும். இதெல்லாம் நமக்கு பவுடராகவும் சேர்க்கலாம். பட் ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் பண்ணி அரைச்சி நம்ம சமைக்கிறப்ப அதோட டேஸ்ட்டே செமையாக இருக்கும். ஸ்மெல்லும் சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஸோ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஸோ நம்ம மசாலா இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது நான் தண்ணி சேர்த்துருந்தேன் இது நான் அரைக்கிறப்ப. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்கள் மசாலா. ஸோ இதில் தான் நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். போனோட தான் சேர்த்துருக்கிறேன். போனோட இருந்ததா எந்த வகையான ஒரு ஆத்தென்டிக் ரெசிபிக்கும் அது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். மீடியம் சைஸ் பீசஸாக எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரும் சேர்க்க போகிறேன். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் கலர் எடுத்து கொடுக்கறதுக்காக தான் சேர்த்தேன். பட் ஆல்ரெடி நம்ம வறுத்துருக்கிற மிளகா, பெப்பர் எல்லாமே இதுக்கு ஒரு நல்ல காரத்தை கொடுக்கும். ஸோ இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப புளிப்பில்லாத கட்டி தயிர் சேர்த்துக்க போகிறோம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரியே பேச்சுலர்ஸு மிக்ஸி இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தேங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இது எல்லாமே வந்து இந்த பொடிகளாக எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு தடவை அடுப்பில் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வறுத்துட்டு அப்புறமா போட்டு மேரினேட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து பேச்சுலர் ரெசிபிஸ் கேட்டுட்டு இருந்தேங்க. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு சிக்கனை நல்லா பெரட்டி எடுத்துட்டோம். ஸோ இது இப்படியே ஒரு 30 மினிட்ஸாவது மேரினேட் ஆகணும். இது கூட நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்கலாம் தேவைப்பட்டா. நான் சேர்க்கலை. ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்படியே மேரினேட் பண்ண விட்டுடலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் அதே பேன் தான். அந்த பேன்லேயே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இல்லை எண்ணெயில் மட்டுமே கூட இதை செய்யலாம். பட் இது ஆத்தென்டிக்கான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெசிபி அப்படிங்கிறதுனால நான் நெய் மட்டுமே சேர்க்குறேன். அதுவும் நம்ம வீட்லேயே உருக்கி எடுத்த நெய், சொல்லவே தேவையில்ல, சும்மா ஜம்முன்னு இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். ஸோ நெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ஜாஸ்தியும் சேர்க்கலாம். ஏன்னா வெங்காயம் நல்ல கடிக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த வெங்காயத்தோடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ சீக்கிரமாக அது வதங்கும். நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பை நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்கங்க சேர்க்குறப்ப. இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆகணும், நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லாவே வறுபட்டுருச்சு. நல்ல ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸ் இதோட சேர்க்கணும். இந்த சிக்கன் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். மினிமம் 20 மினிட்ஸாவது ஆகும் உங்களுக்கு இது ஃபுல்லாக குக் ஆகுறதுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுங்க. மூடி வச்செல்லாம் குக் பண்ண தேவை கிடையாது. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மூடி வச்சிங்கன்னா தண்ணி அதுலேருந்து விட்டுட்டே இருக்கும் சிக்கன்லேருந்து. அது உங்கள் சிக்கனை வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வேற சிக்கன் மொறு மொறுன்னு வராது. ஸோ அதனால ஓப்பனாக வச்சே குக் பண்ணலாம். ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸாவது ஆகும். நடுவில் வந்து நீங்கள் கிளறி விட்டு கொடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஒட்டி பிடிச்சிருச்சு. அப்படியே குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா சிக்கன் பார்த்தீங்கன்னா செம்மையாக குக் ஆகிடுச்சு. நல்ல மொறு மொறு மொறுன்னு இருக்குது, பார்க்குறதுக்கே கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ சிக்கன் ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பிடி கறிவேப்பிலை நம்ம இது கூட சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டேன். பக்காவாக இருந்தது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிடி கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம். ஸோ அந்த கறிவேப்பிலையோட மணமும் அந்த சிக்கனில் நல்லா பிடிச்சு வரும். இந்த ரெசிபி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிடலாம், ஃப்ரைட் ரைஸுக்கு, அதுக்கப்புறமா ஈவன் ரசம் சாதத்துக்கு கூட செமையாக இருக்கும். ஸோ இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம யமியான ஸ்பைஸியான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சும்மா தூக்கலாக இருக்குது கலர். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ஃப்ரெஷ்ஷான மசாலா வேறு, ஸோ சொல்லவே தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பா இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் ரெசிபி உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். பேசிக்கான ஸ்பைசஸ் தான். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலுமே கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு போட்டோவை எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி ஃபேஸ்புக் பேஜுக்கு அனுப்புங்க. அது எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் இல்லாட்டி ஏதாவது ஒரு டேஸ்டியான ரெசிபியோட உங்க எல்லாரும் நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹவுஸ் டு